Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு இந்தியன் கிச்சன் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் தீபாவளி ஸ்பெஷல் மசால் கடலை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதை வந்து கடலை பக்கோடா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த கடலை பக்கோடா வந்து அவ்வளவு கிரன்ச்சியாக இருக்குங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டீ டைமில் மூவி டைமில் சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு சூப்பரான நொறுக்கு தீனி அப்படின்னு சொல்லலாங்க. பொதுவாக இது நம்ம வந்து ஸ்வீட் ஸ்டால்ஸில் தான் வாங்குவோம். அவ்வளவு கிரன்ச்சியாக இருக்குங்க. இன்னைக்கு அதே மொறுமொறுப்போட வீட்லேயும் மசால் கடலை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நல்லா கிரன்ச்சியாக வர்றதுக்கு வந்து நிறைய டிப்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இன்னைக்கு வீடியோல நல்ல கிரன்ச்சியான மசால் கடலை அல்லது கடலை பக்கோடா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ கடலை பக்கோடா பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய தாம்பலம் எடுத்துக்கோங்க. அதுல 2 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. இது வந்து 1/2 கிலோ அளவுக்கு இருக்குது. கால் கிலோ 1/2 கிலோ எடுத்திருக்கிறேன். இப்போ இது கூடவேவும் ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதாவது கிராம் கணக்குல 125 கிராம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவேவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு. இப்போ இது கூடவேவும் ஒரு 1/4 கப் அளவுக்கு, அதாவது ஒரு 60 கிராம் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கையால இதை வந்து நல்லா இந்த கடலைப்பருப்பு கூட கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. எல்லா பருப்பு கூடயும் வந்து இந்த மாவு நல்லா அப்படியும் கோட் ஆயிருக்கணும். அந்த அளவுக்கு வந்து ஒன்று போல வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கலந்ததுக்கு அப்புறமா நம்ம தண்ணி லேசா தெளிச்சு இதை அப்படியே பிசைஞ்சுக்கிடணுங்க. அதனால நல்லா இப்பயே வந்து கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க, கரெக்டா போட்டிருக்கீங்களான்னு. இப்ப பாருங்க, நான் நல்லா வந்து இந்த மாதிரி கலந்துட்டேன். ஒரு பாத்திரத்துல நீங்க தண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு நம்ம அப்படியும் பிசையணுங்க. மொத்தமா ஊத்திடாதீங்க. கையால வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு அதுக்கப்புறமா வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம எல்லா பருப்பு கூடயும் இந்த மாவு வந்து நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கணும். அந்த அளவுக்கு தான் வந்து நம்ம தண்ணியை தெளிக்கணுங்க. தண்ணி ரொம்ப ஊத்திடாதீங்க. மொறுமொறுப்பா நமக்கு கடலை கிடைக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா அப்படியே அழுத்தி அழுத்தி வந்து பிசைஞ்சுக்கோங்க. கையால இப்படி அழுத்தி பிசையறப்ப அந்த மாவு எல்லாம் வந்து நல்லா அந்த பருப்பு கூட வந்து ஒட்டிடும். இப்ப நீங்க வீடியோல பாத்தீங்கன்னா அங்கங்க கொஞ்சம் ஒயிட்டா இருக்குது கடலை. மற்ற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே சிகப்பு கலர்ல ஆயிடுச்சு இல்லையா? இப்ப ஒட்டுமொத்த கடலையும் நம்ம அதே மாதிரி வந்து பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்ப பாருங்க, நான் படத்துல வீடியோல காமிச்ச மாதிரி இந்த மாதிரி வந்து நீங்க பிசைஞ்சுக்கோங்க. லேசா தண்ணி தொளிச்சு நம்ம இந்த மாதிரி பிசையணுங்க. ரொம்ப ஊத்திடாதீங்க. இப்ப இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம எண்ணெயில போட்டு எடுக்கணும். அவ்வளவுதாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எந்த கன்சிஸ்டன்சில நீங்க பிசைஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அதை நீங்க கரெக்டா நோட் பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் வந்து நிறைய உதிர்ந்து போகாம இருக்கும். இப்ப வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இந்த கடலை மாவை சேர்த்துட்டு அப்படியே நல்லா இந்த கடலை கூட வந்து தூவி விட்டுருங்க. நம்ம எதனால இப்படி பண்றோம்னா, இந்த மாதிரி லேசா ராஃப்லரை சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சிட்டு நம்ம போடுறப்ப நல்லா மொறுமொறுப்பா கிடைக்கும் பக்கோடா. இப்ப இந்த மாதிரி அழுத்தி நல்லா பிசையுங்க. அப்ப வந்து நல்லா இந்த மாவு வந்து ஒட்டி பிடிச்சுக்கும் கடலைய. இப்ப பாருங்க, பிசைஞ்ச பிளேட்ல வந்து கொஞ்சம் கூட இந்த மாதிரி தூள் தூளா மாவு வந்து இருக்கக்கூடாது. நான் காமிக்கிறேன் பாருங்க வீடியோல. இந்த அளவுக்கு வந்து நீங்க அந்த பிளேட்ல வந்து மாவு இல்லாம கடலை கூட ஒட்டி இருக்கிற மாதிரி தண்ணி தெளிச்சு பிசைஞ்சுக்கோங்க. அதான் சரியான பதம்ங்க. அப்பதான் வந்து மொறுமொறு நமக்கு கிடைக்கும். இப்ப வந்து பேன்ல வந்து எண்ணெய் வச்சுட்டு மிதமான தணல்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப கேர்ஃபுல்லா போடுங்க. எண்ணெய் கையில பற்றக்கூடாது. போட்டுட்டு நல்லா வந்து பொன்னிறமானதுக்கு அப்புறமா எடுத்துருங்க. எவ்வளவு பாத்திரத்துல பிடிக்குமோ அந்த அளவு போடுங்க. போட்ட உடனே ஒரு ஸ்டிக்கால இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. ஏன்னா சில நேரங்கள்ல கடலை ஒட்டி விழுந்திருக்கும். அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிரிச்சு விட்டுருங்க. ஸ்டவ்வை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அதான் நல்லா பொரிஞ்சு கிடைக்கும், இல்லாட்டி கருகிருங்க. பாருங்க, இப்ப இந்த அளவுக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம். இப்போ தட்டி பாக்குறப்ப கடலை பாத்தீங்கன்னா நல்லா மொறுன்னு இருக்கும். இன்னொரு ஈடு போடுறதுக்கு முன்னாடி ஒரு டீ ஃபில்டர்னால இந்த மாதிரி வந்து எண்ணெயை சுத்தம் பண்ணிட்டு அடுத்த ஈடு போடுங்க. அப்ப வந்து கடலை நம்மளுக்கு நல்லா சுத்தமா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். அடுத்த ஈடு போட்டு நல்லா பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறமா நீங்க அப்படியே வந்து எடுத்துருங்க. இப்ப எந்த அளவுக்கு எண்ணெயில பிடிக்குமோ அந்த அளவுக்கு வந்து கடலை போடுங்க. அதான் நல்லா பொரிஞ்சு மொறுமொறுப்பா நமக்கு கிடைக்கும். அவ்வளவுதாங்க. நம்ம இப்போ சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். மசாலா கடலை ஸ்வீட் ஸ்டால்ல கிடைக்குமோ அதே மாதிரி நம்ம சூப்பரா வீட்லயே ரெடி பண்ணிட்டோம். அவ்வளவு கிறிஸ்பா கிரன்ச்சியா இருந்துச்சு. கண்டிப்பா உங்க வீட்ல இந்த தீபாவளிக்கு இந்த கடலை பக்கோடாவை ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்தியன் கிச்சன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வியூவர்ஸ் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.